ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பாம்பே ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 கப், வாட்டர் 2 கப், சுகர் 2 கப், வாட்டர் 2 கப், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கேரமல் பவுடர். இப்போது நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மெஷரிங்காக நான் டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கீ யூஸ் பண்ணி நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை நான் கட் பண்ணி பீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வந்தோன்னே அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதில் 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமல் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த சுகர் கரைஞ்சோடனே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அடியில் இருக்கும். அதை இன்னொரு டம்ளர் வாட்டர் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். அப்படியே ஒரு நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பவுடர் நான் ரெட் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தனித்தனியாக எல்லோ அண்ட் ரெட் ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கேக் ட்ரேயில் கீ நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஹல்வா சூடாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே போட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஸ்பூனில் நெய் தடவி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே ஒட்டும்.
ஸோ நெய் தடவி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. ஒரு 30 to 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் பீஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நான் பீஸ் பண்ணி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.